இது வந்து 26 டிசம்பர் செவ்வாய்க்கிழமை காலையில். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகுது இந்த கலர் குடமிளகாலாம் வாங்கி அதை வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இதுக்கு மேலே வச்சுருந்தா தாங்காது அப்படிங்கிறதுக்காக ராகி எடைக்குள்ள எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி போட்டு இன்றைக்கி வந்து ராகி எடை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இதே மாதிரி தான் கோதுமை அடையும். இந்த வீடியோவோட டைட்டில் கீழே சின்னதாக முக்கோண சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அதிலே வந்து நான் கோதுமை அடை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். ஃபோன்லலாம் பார்த்துட்டு எனக்கு வந்து நியூட்ரலா வேணும், பீனட் பட்டர் வேணும்னு இந்த குட்டீஸ் வந்து கேட்டதுனால வாங்கினது வந்து ரொம்ப பெரிய தப்பாக போச்சுங்க. கடைசியில் பார்த்தா அதோட எக்ஸ்பிரி டேட்டே வந்து முடிஞ்சிருச்சு. இதை வந்து என்னால் வந்து சாப்பிடவே முடியல. கடலை ரொம்ப மையாட்டாக அரைச்சிருக்கிறனால எனக்கு வந்து அது விற்கிற மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. அதனால் அதெல்லாம் எடுத்து கீழே கொட்டிட்டு பாட்டிலை மட்டும் எடுத்து விலைக்கு வச்சுட்டேன். நல்ல வேலையாக போச்சு. அதை வந்து சின்ன பேக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருந்தது. வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணுறது, பாப்பாவோட லஞ்ச் பேக்கில் வந்து துவைச்சி போட்டுறதுன்னா அந்த எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு மத்தியானம் வந்து லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெண்டைக்காய் சாம்பாருக்கு மேட்சாக கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சேன். அப்படியே கூடயே சேர்த்து பாப்பாக்கும் பேபி பொட்டேட்டோவை வந்து வேக வச்சு கொடுத்துட்டு இன்னைக்கான நாள் வந்து சூப்பராக முடிஞ்சுது.